வணக்கம். இன்றைக்கி வந்து கருப்பு மூக்கடலையும் உருளைக்கிழங்கு போட்டு எப்படி குருமா வைக்கிறது பார்க்கலாம். இட்லிக்கு கருப்பு மூக்கடலை குருமா. இப்போ எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பாருங்கள், சோம்பு, கறி குழம்புக்கு போடுறோம் இல்லையா, அந்த சோம்பு போட்டு இது வந்து நம்ம வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப நெப்பமாக இல்லை, கொஞ்சம் அதே இதுவாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியும் அதே மாதிரி தான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், இது ஒரு கலக்கணும், நல்ல கலக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் இந்த பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மூணு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதங்கணும், அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் பாருங்கள், கருவேப்பிலை இப்போ தான் பறிச்சுட்டாங்க. அடுத்து பாருங்கள், கருப்பு மூக்கடலை நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பரட்டிடலாம் நல்லா. இது ஒரு பரட்டுங்க, நல்லா இதோட மிக்ஸ் ஆகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து உப்பு போடலாம். உப்பு போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். ஆல்ரெடி வந்து மூக்கடலை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் திட்டமாக போடுறேன். இட்லி வேறு ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்குது. அது இட்லி வேகத்துக்குள்ளே இது வந்து குருமா ரெடி ஆகிடும். ஏன்னா எல்லாமே வெந்து தானே இருக்குது, உருளைக்கிழங்கு வெந்திருக்கு, மூக்கடலையும் வெந்துட்டுருக்கு, அதனால் இது குயிக் ஆகிடும். மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருப்பேன், அந்த கரம் மசாலா. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ. அடுத்து உங்களுக்கு தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றிங்க, தேங்காய் வேணான்னா விட்டுருங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து தேங்காய் ஊற்ற மாட்டாங்க, ஒரு சிலர் தேங்காய் ஊற்றுவாங்க. நான் வந்து தேங்காய் வந்து இதுவே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்குது, தேங்காய் ஊற்றலை நான். ஆனால் தேங்காய் பால் ஊற்றினா சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காய் அதே அரைச்சி ஊற்றி நீங்கள் வந்து செய்யுங்க.
இந்த பாருங்கள் குருமா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் வேணுன்னா ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இறக்கும்போது தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் அதை கொதிக்க விடாதீங்க. தேங்க்யூ.